பிப்ரவரி 15இல் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இந்திய பெருங்கடலின் கிழக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 15ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவும் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிப்ரவரி 15இல் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். பிப்ரவரி 15இல் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்கள். இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக வரக்கூடிய 15ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடலோர பகுதியில் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கிழக்கு வங்கக்கடலோர பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலும் லேசான முதல் மிதமான மழைக்கும் 15, 16 ஆகிய தேதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 17, 18 ஆகிய தேதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. பனிமூட்டம் பற்றிய அறிவிப்பு என்பது குறிப்பாக 13ஆம் தேதி ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. 13, 14, 15, 16, 17ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் பனிமூட்டம் என்பது அதிகாலை வேளையில் லேசானது முதல் மிதமான பனிமூட்டம் இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலை பொறுத்தவரை முன்னறிவிப்பு என்பது 12லிருந்து 16ஆம் தேதி வரையிலும் வெப்பநிலைக்கான மாறுதல் எதுவும் இல்லை. 13லிருந்து 16ஆம் தேதி வரையிலும் அதிகபட்சமாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான பனிமூட்டம் என்பது காலை வேளையில் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. பிப்ரவரி 15இல் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது. இந்திய பெருங்கடலின் கிழக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 15ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவும் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். பிப்ரவரி 15இல் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். பிப்ரவரி 15இல் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்கள். இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக வரக்கூடிய 15ஆம் தேதி வாக்கில் வங்கக்கடலோர பகுதியில் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கிழக்கு வங்கக்கடலோர பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரையிலும் லேசான முதல் மிதமான மழைக்கும் 15, 16 ஆகிய தேதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் 17, 18 ஆகிய தேதிகளில் லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. பனிமூட்டம் பற்றிய அறிவிப்பு என்பது குறிப்பாக 13ஆம் தேதி ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. 13, 14, 15, 16, 17ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்களில் பனிமூட்டம் என்பது அதிகாலை வேளையில் லேசானது முதல் மிதமான பனிமூட்டம் இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலை பொறுத்தவரை முன்னறிவிப்பு என்பது 12லிருந்து 16ஆம் தேதி வரையிலும் வெப்பநிலைக்கான மாறுதல் எதுவும் இல்லை. 13லிருந்து 16ஆம் தேதி வரையிலும் அதிகபட்சமாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கு லேசான முதல் மிதமான பனிமூட்டம் என்பது காலை வேளையில் இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.